ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங் டிப்ஸ், ரெசிபிஸ் இதெல்லாம் இருக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஈச் லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சை பத்தி பேசிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நாளையில இருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 30 days வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. சூப்பரா நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றது மட்டும் நான் இப்ப வந்து சொல்லிக்கிறேன். நேற்று வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து சொல்றது என்னன்னா, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், இது மூணுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி மில்லட் வகைகள், அப்புறம் சிகப்பரிசி, கருப்பு கவனி, இந்த மாதிரி இது மில்லட் வகைகள் இதெல்லாமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, பனவெல்லம், கருப்பட்டி இது எதுவுமே பயன்படுத்தவே கூடாது. சுகர் எல்லாமே கம்ப்ளீட்டா கட் பண்ணி பாருங்க. சூப்பரா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அது வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடாது. அது டீ காஃபி சுத்தமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, அக்கா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்து நாட்டு சக்கரை, அதுவும் அரை சக்கரையை போட்டு டீ காஃபி குடிச்சுக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாதான் ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். சூப்பரா உங்களுக்கு வந்து குறையும். சரிங்களா? இல்லாட்டினா உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனாலதான் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனாலதான் சொல்றேன். பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அது வித்தவுட் சுகர் நான் எப்பவுமே சொல்றது. அப்புறம் அந்த தேன் கலந்துக்கலாமா அப்படின்லாம் கேக்குறீங்க. இப்பெல்லாம் கிடைக்கிற தேன் வந்து பியூராவே இல்ல. நீங்க வந்து தேனை ஸ்கிப் பண்ணிடுறது தான் நல்லது. வேண்டாம், தேன் வந்து எதுவுமே, அதாவது அனைத்து வகையான இனிப்புமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேர்க்குதுங்க, சும்மா வேர்க்குதுங்க பாருங்க. 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வாக்கிங் வந்து பண்ணிருக்கணும். 1 மணி நேரம், அது எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து பண்ணீங்கன்னாலும் இன்னும் பெஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால மறக்காம வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும். அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணுமாலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களால முடிஞ்சா வந்து பண்ணலாம். சரிங்களா? அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து டயட் மட்டும் ஒரு சிலர் இருக்கிறேன் சிஸ்டர், என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஸோ இந்த வாக்கிங் பிளஸ் இந்த டயட்டே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கம்பல்சரி நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எதையுமே வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். டெய்லி வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா டெய்லி வந்து வெயிட் செக் பண்றது உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஒரு சிலருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரிசல்ட் பாக்குறது பிடிக்கும். ஏன்னா டெய்லியுமே வந்து வெயிட் வந்து குறையும் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒரு சில நேரம் முன்ன பின்ன இருக்கும், பிளக்சுவேஷன்ஸ் அதுவும் சம்டைம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே எதுவுமே வந்து ஒரி பண்ணிக்க கூடாது. நம்ம வேலை கரெக்டா பண்ணணும்ன்றதுல மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான். அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னா, நிறைய தண்ணி 3 to 4 liters கண்டிப்பா வந்து தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீடாக்ஸ்க்காக நம்ம வீட்டுல இருக்கிறதே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்றோம்ல, ஜீரக தண்ணி, வெந்தயம், அப்புறம் சோம்பு, பட்டை, இந்த மாதிரி நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அப்புறம் இந்த இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெமன் டீ, இது எல்லாமே வித்தவுட் எனி சுகர். சரிங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸை அப்படியே வந்து சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸாவே சாப்பிட்றதா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய நார்ச்சத்து அப்பதான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மலச்சிக்கல்லாம் வராம இருக்கும். ஸோ அதனால அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எப்படி ஊத்துது பாருங்களேங்க. ஓஹோ, ஒரு 2 days மழையை காணுமா? ஒரு மாதிரி உஷ்ணத்தை கிளப்பிடுச்சு. அதான். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற என்ன, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். நைட்டு டின்னர் கம்பல்சரி வந்து 6:30 to 7 முடிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும். அந்த 6:30 to 7 வந்து முடிச்சிருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பண்றது வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன். அதுக்கப்புறம் 3 வேளையும் கரெக்டா சாப்பிட்டுருங்க. கரெக்டான டயத்துக்கு கரெக்டான அளவுல கரெக்டான சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது. அப்போங்கும்போது உங்களுக்கு இந்த கிரேவிங்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா?
நீங்க வந்து சம்டைம் அந்த டைம் மீறி சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பசி வந்துடும். அப்ப நீங்க அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சோ அது வந்து வேண்டாம். அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பிட பழகுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க பட்னி கிடந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. கரெக்டானதை சாப்பிட்டு ஒரு ஹெல்தியான வெர்ஷன்ல நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸா இருக்கும். சரிங்களா? மற்றபடி நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அது மாதிரி பட்டிய கிடந்தா குறைச்சிரும் அப்படின்ட்டுலாம் அப்படி கிடையாது. இந்த லோ கலோரிஸ்ல சாப்பிட்டா குறைஞ்சிரும். அது வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வருது, ஹேர் லாஸ் ஆகுறது, ஒரு மாதிரி ட்ரை ஆகி டயர்ட் ஆகி உடம்பு டேமேஜ் பண்ணி விட்டுரும். நம்ம வெயிட் லாஸ்க்காக பிறந்தனுட்டு வேற விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வேற வேற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மோசமா நிறைய பேர் இறந்தெல்லாம் போறாங்க பாக்குறீங்க. சரிங்களா? நம்ம சாப்பிட்டே குறைக்கணும். அதுதான் வந்து மேட்ரு. சரிங்களா? ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க, சரியா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆயில் வந்து அதான் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். அது ஒரு விஷயம். அதான் நம்ம வந்து புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் எடுத்துக்க போறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, பயிர் வகைகள், அப்புறம் முட்டை, சிக்கன், மீன், இந்த மாதிரி எது வேணாலும் மட்டன் சாப்பிடலாம். எல்லாமே அளவுன்றது ஒண்ணு வந்து இருக்குது. சரிங்களா? ஆயில் வந்து கம்மியா, ஃப்ரைட் ஐட்டம்ஸே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி. சோ அதான் உங்களோட அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இப்படி மொத்தமா இப்படி ஏத்தி இப்படி ஒரு கிளிப்பு குத்திருந்தேன். நார்மலா அது வந்து சாமி கும்பிடையில குத்திருந்தேன் சொல்லிட்டு. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஏர் நெத்தின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அதனாலே நான் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பாக்குற நீங்க எனக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மாதிரியா தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குதுன்றது உங்களுக்கு வந்து தெரியும்ல. ஸோ அதனால ஷேர் பண்ணுங்க அதுக்கேத்தாப்புல. அதனாலே நான் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறது, இல்லைன்னா கோண வகுப்பு எடுக்கிறது அப்படியே வந்தது கிடையாது. மேக்ஸிமம் இப்படி ஏத்துறது கிடையாது. இல்லைன்னா ஒரு மாதிரி பிளே கிரவுண்ட் மாதிரி தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்றதை அதை வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஆனா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அது நம்ம மனசுக்குள்ள இது வந்து நல்லா இல்லையோன்னு தோணிட்டே இருக்குல்ல. ஸோ அதனாலே யோசிப்பேன் நான். அதுக்காக தான். சரிங்களா? சஜஷன் சொல்லுங்க. அப்புறம் வந்து நீங்க சொல்லிதாக்கா நீங்க இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து போறேங்க அப்படின்ட்டு. நாங்க 2 மாசமா அந்த மூவிக்கு வந்து வெயிட்டிங்ல இருந்தோம். ஏன்னா அந்த காம்போ அழகா இருந்தது. அந்த ஒரு சீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, பரோட்டாக்கல்ல குத்திக்கிட்டே பேசுறது, அது ஒண்ணு. அப்புறம் அந்த சாங் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹைப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனாலதான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதான் போய் பாருங்க. லைஃப்ல நம்ம சில சில விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் ஃபேமிலியோட போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கே. அதுக்காக தான் சொல்றேன். நேற்று இந்த பிளாக் ட்ரெஸ்ல நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு ஜீனு அந்த டாப்பை மட்டும் போட்டுட்டு சும்மா இந்த போனிடெயில் மாதிரி போட்டுட்டு தான் போனேன் நானு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கருப்புனும் இன்னும் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ரிஃப்ளெக்டா நல்லா பிரைட்டாவும் தெரியுற மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாவே நல்லா இருப்பீங்கக்கா, இந்த ட்ரெஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. அது அந்த பிளாக் கலர் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலர் வந்து அது ஒரு நம்மளே வந்து நல்ல கலர் வந்து தூக்கி வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிதான். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஃபேமிலியா மூவி போனோம்க்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிரிச்சுட்டே இருக்கலாம். அந்த யோகி பாபு சாரோட காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாரு. அது உண்மையாவே அவ்வளவு சிரிப்பா இருக்கு. மைனா நந்தினி இருக்காங்க, அவங்க தீபா அவங்களோட ரியாக்ஷன் பயங்கரமா இருந்தது. என்னது ஒரே மாதிரி டேஸ் பார்த்தா பிடிக்குமா? பிடிக்கும். ஒரே மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே ஒரே மாதிரி டேஸ் போட்டா தெரியலங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 50 days வெயிட் லாஸ் ஆனதெல்லாம் 30 days தான் நான் வந்து பண்றேன். சரிங்களா? அதான் மூவி. அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துலதான் வந்து எடுத்திருக்கதா, வளநாடு அதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சூப்பரா ஒரு சின்ன இடத்துல அங்க இங்கன்னு ஒரு 2-3 இடத்துலதான் வந்து ஷூட்டிங்கே முடிச்சிருப்பாங்க போல. நல்லா இருந்தது.
ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, எனக்கு என் பசங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து முன்னாடி என்ன ஆசைன்னா மாம் அண்ட் டாட்டர் வந்து போடணும் அப்படின்ட்டு. நமக்கு தான் டாட்டர் இல்லையே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னோட மாமியாரும் ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு சாரி எனக்கு வந்து கவுன் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து போட்டோம். அதுக்கப்புறம் சரி இது நமக்கு தான் அந்த மாதிரி இது இல்லை, இவங்களுக்காவது வந்து இந்த மாதிரி ஃபாதர் சன் காம்போ வந்து இந்த ஃபாதர்ஸ் டே டைம்ல எல்லாம் எடுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 5 ட்ரெஸ்ஸாவது எடுத்திருப்பேன் நான் இது மாதிரி. அதே மாதிரி என்னோட குழந்தைகளுக்கும் நான் எடுத்து கொடுத்துருப்பேன். குழந்தை அப்புறம் எங்க குழந்தை பையனுக்கும் எடுத்து கொடுத்தேன். இவங்க நான் 3 அவங்க 2 பேர் 5 பேர் சேமா வந்து போடுவாங்க. சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனாலதான் சரி நேற்று அப்படிதான் போட்டு கூட்டிட்டு போய் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அங்கேயும் கொடுத்தாங்க, நீங்களுமே கொடுத்துருந்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி பசங்களுக்காவது எப்படியாவது ஆல்மோஸ்ட் எடுத்துறது. இப்ப 3 பேருக்கு சேர்த்துமே நான் வந்து ஒரு 5 செட்டு கிட்ட வந்து வாங்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு அதை ஒன்னா போடும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதுவும் ஃபாதர்ஸ் டேக்கு இது மட்டும் தான் வந்து கிஃப்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பீரியட்ஸ் டைம்ல வெயிட் வந்து கெயின் ஆகுமா? வெயிட் வந்து கெயின் ஆகாது, பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும், உங்களுக்கு கூடுதலா காட்டும். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த டைத்துல நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதனால அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து காட்டும். அப்புறம் நீங்க பீரியட்ஸ் முடிஞ்சோடனே அது நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஸோ அது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். சரிங்களா? ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டுக்கோங்க. யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் சீக்கிரமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து சண்டே, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா வந்து காஃபி வந்து அவங்களுக்குலாம் போட்டுடலான்ட்டு போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி தான் இன்னைக்கு வந்து நான் குடிக்கிறேன். சரிங்களா? ஓவர் சூடாக குடிக்கக்கூடாதுங்க, லைட் வெதுவெதுப்பான தண்ணி. சரிங்களா? அதுதான் வந்து குடிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, காலையிலே வந்துட்டாங்க 4-5 பேர் குரங்கு. இங்கே பாருங்களேன், நல்லா வந்து ஹாயா அவங்க பெட்டு மாதிரி படுத்துட்டு கொட்டாபியை பற்றியெல்லாம் பயங்கரமாக வந்து கிடக்குறாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஃபியை போட்டுட்டு பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன். பிரெட் ஆம்லெட்டு அம்மாச்சி வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால வெங்காயம்லாம் அதுக்கு நான் வந்து நறுக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து பிரெட் ஆம்லெட் கேட்டாங்களா? ஸோ அதனால சரி அவங்களுக்கு மட்டும் போட்டுலாம், கொஞ்சம் தான் பிரெட் வந்து இருந்தது. ஸோ அதனால முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு வெங்காயமும் பொடியாக சாப் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஆம்லெட்டை வந்து அவங்களுக்கு போட்டேன். 2 முட்டை சேர்ந்த ஆம்லெட்டு. ஸோ அது போட்டுட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி வச்சுட்டு தனியாக அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி காஃபியும் போட்டு வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து எடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட முட்டை போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு தான் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அதை வந்து வச்சு கொடுத்தாங்க. நான் உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயம்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், முட்டை போட்டு பண்ணுறது. ஸோ செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி 11 மணிக்கு மேலே காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தாங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன் நான். ஸோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக கொஞ்சம் கட் பண்ண சொன்னேன். இங்கே வந்து ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணுவாங்க. அதனால தான் தண்ணி வந்து வேகிற அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சில மட்டன் பொறுத்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் வந்து ஊற வைக்கிறேன். ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு. நைட்டுக்கும் சேர்த்து வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிட்டும் மட்டனுக்கு நல்லா விசில் வர ஆரம்பிச்சிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணிடலாம். காளான் பிரியாணி. அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வந்து சூடு பண்ணிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருள வந்து வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை கட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து இதே ஸ்டேஜில் வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து தக்காளி, உப்பு எப்பயும் போல வந்து சேர்த்து வதக்குவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுக்கு லைட்டா அடி பிடிக்கும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலாவுக்காக வெறும் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா சுட சுட வதக்கிட்டு நம்மளோட காளானையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போதான் அந்த அடி பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் கிரேவி நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான உப்பும் போட்டுட்டு இது ஓரளவுக்கு நல்லா வந்து சுட சுட வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். தேவையான உப்புலாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதான் அதை சேர்த்துட்டு அங்கிட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு வந்து குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப்பராக மட்டன் வந்து வெந்திருக்கு. ஸோ மட்டன் வந்து சிம்பிள் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, அதுக்கப்புறம் வந்து பட்டை, இது இருக்கு இல்லையா, அதாவது லவங்கம், அதெல்லாமே வந்து எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அதில் வந்து லைட்டாக நெய் ஊற்றி நல்லா தம் போட்டுட்டேன். சும்மா தான் மூடி வைப்பேன் நான். ஸோ இங்கே பாருங்களேன், சூப்பராக வந்து பாஸ்மதி ரைஸ் உடையாம கொள்ளாமல் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க. நம்ம அப்படியே மேலாப்பில் கிண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி வாங்க மட்டன் சிம்பிள் கிரேவி வந்து பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயத்தை பொடி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா. இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போ 1 ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா வந்து சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மட்டன் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். சரிங்களா. அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சிருக்கணும். சரிங்களா. அதான் ஃபர்ஸ்ட் அந்த மட்டன் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடி அரைச்சோம்ல, அந்த பொடியவும் சேர்த்துட்டு அது கூட வந்து வெறும் மிளகாய் தூளும் கொஞ்சம் வந்து மட்டன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா சுருள ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி இருந்தது இல்லையா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிருந்தோம்னா நம்ம சுக்கா மாதிரி கூட வந்து ட்ரையா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி பண்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சதுனால அந்த தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா அந்த மாதிரி உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். கடைசி கொத்தமல்லி தலை மட்டும் அந்த தூவ வச்சுக்கலாம். நல்லா அப்படியே வந்து ஓப்பனாக வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பராக வத்தி வந்துருச்சா செம்மையா இருக்கும். நீங்கள் ட்ரையா வேணும்னா கூட தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் வந்து சாலட் மாதிரி ஒன்று பண்ணேங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் அதையும். அப்புறம் அம்மாச்சிக்கு சரி மட்டன் குழம்பு, காளான் பிரியாணி, இந்த சாலட் அதெல்லாம் வச்சு கொண்டு போய் வந்து லஞ்ச் வந்து கொடுத்துட்டு வந்தேன். செம்ம டேஸ்டியான காம்போ இல்லையா. ஸோ நானுமே காளான் பிரியாணி, அப்புறம் வந்து அந்த மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி சாரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலட் இந்த இதை வச்சு செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு வெட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கையோட இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு. ஆல்ரெடி எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஈவினிங் ஆயிடுச்சு. காஃபி தான் வந்து போட்டேன். ஸோ வீடியோ எடிட்டிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு. 7 மணிக்கு மேலே ஹஸ்பண்ட் வந்து வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லவும் கவன் வந்து அழகாக அந்த வண்டி அவங்க அப்பா வந்து துடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு இருக்காரு. சின்னவர் வந்து ஓடி வந்து விழுகிறத பாருங்களேன், பயங்கர அளவு. அவங்க அப்பா வர்றதுக்குள்ள அவங்க அப்பா வந்து பண்ற வேலையை அழகா பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்லா வந்து கிளம்பியாச்சு. ஒரு ரவுண்டு போகலான்னு. செம்ம வெக்கையா இருந்ததுங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த காம்போ லஞ்ச் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பைக்ல ஒரு ரவுண்டுங்க. எங்க போறோம்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருந்தோங்க. அது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. அதான் அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து நின்றாச்சு. எனக்கு இந்த ஆரஞ்சு ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கும் சின்ன சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஆரஞ்சு ஐஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா அந்த வெக்கைக்கு சூப்பராக இருந்தது. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ரவுண்டு தாங்க. சும்மா வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ஹஸ்பண்ட் வந்து பிறந்த வீடு வளர்ந்த வீடுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு 1000 தடவை போனாலும் அந்த ஸ்டோரியை சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்களும் சொல்லிட்டு இருப்போம், இது எத்தனை தடவை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பால்லாம் வாங்கிட்டு தயிர்லாம் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தது. சரி டின்னர் சாப்பிடலான்னு பிரியாணி சேர்த்து தான் வந்து பண்ணேன். காளான் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும், அது மட்டன் கிரேவினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எல்லாருக்குமே இதுதான் நைட் டின்னருக்கு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி, மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம்ல, அந்த ஒரு அசால்ட்டு தரத்துல தான். அப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து போட்டு கொடுத்துட்டு முடிச்சாச்சு. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு.
கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து வெயிட் லாஸில் தீவிரமாக இறங்குறோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்னைக்கு விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம வந்து மீட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் தாங்க. கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தோம். மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.